ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு உங்களுக்கு டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. அதாவது எஸ்பிஓட ஜென்யூனாக என்னோட ஆனஸ்ட்டான ரிவ்யூ தான் நான் இதில் ஃபீட்பேக்கை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது நான் 1.5 இயர்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆக போகுது இதில் நான் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்னு பார்த்திங்கன்னா சில பல காரணங்களால கொஞ்சம் லேட் ஆகிருக்கலாம். ஆனால் ஒர்க் நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கம்பெனி, நல்லாவே ஒர்க் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்யூனாக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற கம்பெனினா ஒரு கம்பெனி அப்படின்னும் போது நான் எஸ்பிஓவை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எந்த கம்பெனியாவது நீங்கள் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் கம்பெனி, ஐடி கம்பெனியில் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி சேலரி வருது, உங்களுக்கு எப்படி சேலரி வருதுன்றதை எந்த கம்பெனியாச்சும் ஓப்பனாக ஜென்யூனாக ஆனஸ்ட்டாக சொல்லியிருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள். அதாவது நான் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ வேலை வாங்குகிறேன், உனக்கு இவ்வளோ தரேன், நான் உன் மூலிமா வர வேலையிலேருந்து நான் இந்த அமௌண்ட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது எஸ்பிஓ தான், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க. பாருப்பா, இதான் ஒர்க்கு, இதான் உன்னோட சேல்ரி, நீ உன்னோட ஒர்க்கை பொறுத்து உன்னோட சேல்ரி அமையும் அப்படின்றத ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண போகிறதே நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது பார்ட் டைம் ஒர்க் அப்படின்றதுலேயே ஒரு பெஸ்ட்டானதுன்னா இதுதான். நம்ம ஜென்யூனாக போயிட்டு ஃபுல் டைம் ஒர்க்லேயே அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன கம்பெனியோட மோட்டிவ்ன்றதையும் சொல்ல மாட்டாங்க. இவங்க ஜென்யூனாக ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க, இதுதான் ஒர்க், இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்குங்க, இப்படி தான் நமக்கு சேலரி வருதுன்றதை ஜென்யூனாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது பார்ட் டைம் ஒர்க்காகவும் பண்ணுறாங்க. அந்த அளவில் இருக்குது. என்ன கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அதையும் அவங்க தெளிவாக இப்படி தான் பண்ணணுன்றதும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்பவே பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you another video.